ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டா ஐம் செக்கிங் இட் இஃப் இட்ஸ் கெட்டிங் கரெக்டான. தெரியுதுங்களா? எவ்ரி திங் இஸ் ஓகே. சி இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்றுக்கு அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகாமல் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்டிங் இப்படி ஆனதுனால பட் நான் இதையும் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெக்கார்டிங்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் 2 மேபி ஐ கிவ் யூ 2 வீடியோஸ். உங்களுக்கு எது வந்து பெட்டராக ஃபீல் ஆகுதோ செக் பண்ணி பாருங்கள். சேம் 1 or 30 minutes ஐ கிவ் யூ 2 ரெக்கார்டிங்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் திஸ். பட் இருந்தாலும் இஃப் திஸ் இஸ் நாட் ஓகே, ஐம் நாட் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட் வித் த 2 வீடியோஸ் ஆர் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அந்த கான்செப்டை ரீகேப் பண்ணிடுறோம். ஒரு 10 to 15 minutes மட்டும் ஷார்ட்டாக. ஓகே, நம்ம ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்ததே வந்து இல்லை கிவ் யூ அண்ட் கிளாம்ஸ் ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு கான்செப்ட் ஆஃப் பேஜ் 2 பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு தேவையான கான்செப்ட்ஸ் கவர் பண்ணால் ஒரு 10 to 15 minutes எக்ஸ்ட்ரா போகும். அவ்வளோதான். ஓகே, இஸ் எவ்ரிபடி ஓகே வித் இட்? ஓகேவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா இதுவுமே வந்துரும்பா. ஓகேங்களா? அந்த ஈச் டே வைஸ் நான் டே 6ல அந்த இஷ்யூ வந்து டேக் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா? அது போட்டுட்டு இன்னைக்கு அந்த டே 10க்கும் போட்டுறேன். ப்ளஸ் இன்னைக்கு அந்த மெசேஜையும் நான் ஆட் பண்ணிடுறேன் இன்கேஸ் யாராவது இன்னைக்கு டே வராமல் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் டிஎம்ஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல்ல, அதனால நான் வெனஸ்டேலேருந்து வந்த ஓகே அதுவும் நான் சொல்கிறேன். வெனஸ்டேலேருந்து டிஎம் பண்ணியிருக்கவங்களுக்கு மேபி வெனஸ்டேல மேபி 2 days தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டேலேருந்து வந்த டிஎம்ஸுக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அந்த எல்லா டிஎம்ஸுக்கும் நான் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேல. அண்ட் வாட் அபவுட் நியூ ஷெட்யூல்? இஸ் ஆல் குவரிஸ் ஓகே? ஃபஸ்ட்டு சொன்ன இது டே 6, நெக்ஸ்ட்டு வந்து இது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷெட்யூல் என்ன ஆச்சு அப்படின்னா லைக் சடன் ஒரு ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னன்னா வி இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஓகேங்களா? அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வி காட் மேசிவ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் ஒர்க் ஷாப்பு. ஸோ தட் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஷெட்யூலில் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு பி ஒரு 6 days ஒர்க் ஷாப். ஓகேங்களா? அந்த 6 daysக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் வந்துடும். ஓகேங்களா? அந்த நியூ ஷெட்யூல் டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க குரூப்பில். இட்ஸ் நாட் ஃப்ரம் மை சைடு, நான் ஷெட்யூல் இது பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இட்ஸ் டன் பை அட்மின்ஸு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா எல்லா செஷன்ஸ் எல்லா பேட்ச்மே பார்த்தீங்கன்னா 8க்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 7, 6:30 to 8பா. ஓகேங்களா? ஒரு 6 daysக்கு மட்டும். கிளியரா? அதுக்கப்புறம் நம்ம பேக் டு நார்மல் செஷன்ஸ் வந்து வந்துடும். லைக் செஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டேட்ஸ் மட்டும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த டேட்ஸில் செஷன் எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்னா 6:30 to 8 வரைக்கும் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஃபார் ஒன்லி ஃபார் தட் 6 days. கிளியரா? பிகாஸ் ஆஃப் சடன் ஒர்க் ஷாப் பிளான். ஓகேங்களா? அதுதான் வந்து வில் ஸ்டார்ட் டுடே செஷன். அண்ட் அசைன்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் பிஃபோர் ஸ்டார்டிங் டுடே செஷன். ஸோ இதுக்கு போன அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐவ் கிவன் சம்திங் லைக் என்னாச்சு 4 பேர் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அசைன்மெண்ட்ஸ் யாரும் செக் பண்ணலையா? என்னாச்சு? சரி ஓகே, யாராவது சப்மிட் பண்ணலன்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டே தானே, ட்ரை டு கம்ப்ளீட் இட். போன அசைன்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், சிம்பிள் ஒரு பேஜ் தான். இதில் எல்லா கான்செப்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி சிஎஸ்எஸ்பா, டெய்ல்வின் கிடையாது. சிஎஸ்எஸ்ல ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃப் பட்டனு. இங்கே வந்து இது என்னது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ உங்களோட எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் அந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ரீகாலேஷன் எல்லாமே இங்கே இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுங்க, அசைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டெய்ல்வின் அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, டெய்ல்வின் சொல்லிட்டு. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் டெய்ல்வின் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா சி இது வந்து என்னது, இந்த கர்வ் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பா டெய்ல்வின்ல? எனிபடி ரெக்கார்டிங் கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, அடிக்கடி செக் பண்ணிக்கலாம்ப்பா. ரவுண்டட் கரெக்டா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து அலைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் இல்லாமனா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணுவீங்க?
டெக்ஸ்ட் சென்டர் எண்டு சூப்பர். இங்க எண்டு ஸ்டார்ட் ரெண்டே ப்ராப்பர்ட்டி தான். ஜஸ்ட் ஒரே டிவ் போட போறீங்க. இந்த டிவ்ல என்ன பண்ண போறீங்க, டெக்ஸ்ட் அலைன் சென்டரா எண்டான்னு போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க டிப்ஸ். அவ்வளவுதான். கிளியரா? பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன், பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டேன். இங்க வந்து ஒரு டிவ் வர போது, இந்த டிவ்ல பேர் போட்டுக்க போறீங்க. அதுக்கு கீழே வர டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் கொண்டு வரது எப்படி, மார்ஜினா பேடிங்கா? ஓகே ஓகே. அண்ட் இது வந்து ரெஸ்பான்சிவ் கிடையாது. நீங்க வந்து வித் நைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வித் நைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மொபைல் ஸ்க்ரீனுக்கு மட்டும் பண்ணுங்கப்பா. கிளியரா? இதோட வித் நைட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இதில் அந்த டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் மட்டும் இது பண்ணுற மாதிரி அந்த இது எல்லாமே ரீகால் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் தான் நீங்கள் டெய்ல் விண்டோ ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கிளியரா? அதோட கலர்ஸு, பேக்ரவுண்ட் கலர்ஸ் என்னென்ன, ஃபான்ஸ் என்ன, எல்லாமே கொடுத்துருக்கேன். கிளியரா இருக்கா? இந்த இந்த அசைன்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் மோர் தென் ஒரு 1 hour எடுக்குதுன்னே வச்சுக்கோங்க. 1 hour. ஓகேங்களா? 1 hour போதும்ல? நீங்க ஒரு டெக்ஸ்ட்டுமே ஒரு 10 மினிட்ஸ் டைப் பண்ணாலும் 1 hour வச்சுக்கோங்களா? இல்லை ஒரு 1.5 hour 30 minutes வச்சுக்கோங்க. 1 hour 30 minutes. ஓகே. நெக்ஸ்ட், இது இன்கேஸ் தெரியும், இது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் ஐ நோ ஆல் HTML டேக்ஸ், CSS டேக்ஸ் அப்படின்னா நீங்க வந்து 5 minutesல பண்ணிடலாம். 5 to 10 minutesல. எஸ் ஆர் நோ? எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க இன்னும் ஃபாஸ்டா பண்ணலாம். இல்லை நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன், ஓகே 15 minutes கரெக்டா பாருங்க. இல்லை எனக்கு வந்து இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா பொறுமையா பண்ணாலுமே ஒரு விஷயங்களையும் நீங்க பொறுமையா ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி, CSS ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒரு டெக்ஸ்டா போட்டு நீங்க பண்ணாலும் இட் வில் டேக் ஒரு 1 hour 30 minutes. கரெக்டா? அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணாலும் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இது நீங்க அப்ப சீக்கிரமா பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் டெய்ல் விண்டா பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். டிஃபிகல்டிஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுல தான் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கிளியரா? நம்ம நோட் புக்ல ஆல்ரெடி நான் ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா நோட் பண்ணியிருந்தீங்கல்ல? இந்த இதை வச்சுட்டு நீங்க அப்படியே வந்து பேரலா அந்த இதை வந்து டக்கு டக்குன்னு போட்டாலே போதும். ஏன்னா நீங்க இதுல வந்து 15-20 ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் அப்ளை பண்ண போறல. அப்ளை பண்ண போறதே பேக்ரவுண்ட் இமேஜா போட போறீங்க. பேக்ரவுண்ட் கலர்ஸ், டெக்ஸ்ட் கலர்ஸ், இது என்னது பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் சென்டர் அலைன், அவ்வளவுதான் பண்ண போறீங்க. அப்புறம் பார்டர் ரேடியஸ்க்கு ரவுண்டட் அப்ளை பண்ண போறீங்க. இதுலயே 4-5 ப்ராப்பர்ட்டிஸா யூஸ் பண்ண போறீங்க. கரெக்டா? ஃபிக்ஸ்டு வித் நைட் சொல்லிட்டேன். ஏதாவது இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேங்களா? நான் டியூ டேட்டையும் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து 24. ஐம் கிவிங் 2 days. 26க்குள்ள இது வந்து முடிச்சிடும். ஐ வில் நாட் அக்செப்ட் எனி சப்மிஷன்ஸ் ஆஃப்டர் 26. See, I'm giving 2 days. Okay, I'm going to close the submissions. கிளியரா? இது வந்து இன்னைக்கே பண்ணிருங்க. இந்த அசைன்மெண்ட் இப்போ 4 பேர் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ மீதி வந்து 45 மெம்பர்ஸ் இன்னைக்கே வந்து இந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு டைம் இருக்கு. நாளையிலேருந்து தான் கணக்கு வச்சிருக்கேன். ஸோ ஓகே, மேபி ஐ சேஞ்ச் டேட் ஆல்சோ. ஃப்ரம் டுமாரோ ஐ டேக் இட் 2 days. 25, 26 பா. கிளியரா? சி, இன்னைக்கு கொடுத்துருக்கோம் 25, 26. 26 நைட் 12 PM வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் பா. ஓகே 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 ஓகே.
ப்ரோ ஹலோ. ஆ அப்படிங்களா? நீங்க வருங்க ப்ரோ, ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சரி ஓகேப்பா. ஒன்றும் இல்லை, நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்த்துருந்தோம். இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் பேஜோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அந்த பாக்ஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, மேலே இருக்க பாக்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த கீழே வந்து மூவ் பண்ணும். ஸோ பேசிக்காக நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லேஅவுட்ஸ்ன்றது கான்செப்ட். லேஅவுட்ஸ்ன்றது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம லேப்டாப்ஸு, ஃபோன்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸ் என்ன பார்த்துருப்போம். ஒரு வெப்சைட் எக்ஸாம்பிள் swiggy.com எத்தனை பேர் வந்து லேப்டாப்ஸ், ஃபோன், ஸ்க்ரீன் எல்லாத்துலையும் பார்த்துருக்கீங்க, ஐபேட்ஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸில் பிரேக்கே ஆயிருக்காது கரெக்டாக, எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கீங்க. அதுக்கு தான் ரெஸ்பான்சினஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அது பேர் வந்து ரெஸ்பான்சினஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து லேஅவுட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லேஅவுட்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த ஃபோன் லைக் லேப்டாப்ல பார்க்கும்போது ஒரு வெப்சைட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபோன்ல பார்த்தாலும் சேமா இருக்கும். ஓகேங்களா? அதை எப்படி அச்சீவ் பண்றதுனா யூசிங் கான்செப்ட் கால் லேஅவுட்ஸ். இந்த லேஅவுட்ஸ் அச்சீவ் பண்றதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபிளெக்ஸ், கிரிட் அப்படின்றது பிரிப்பாங்க. அந்த லேஅவுட்ஸை ஃபிளெக்ஸை வச்சு லேஅவுட்ஸ் போடலாம், கிரிட்டை வச்சு லேஅவுட்ஸ் போடலாம். நம்ம ரெண்டுமே பார்க்க போறோம் செஷன்ஸ்ல. இப்போதைக்கு நம்ம போன செஷன்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஃபிளெக்ஸ்ன்றத பார்த்திருந்தோம். ஃபிளெக்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸிப்பா, ஒன்லி சிம்பிள் 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஒன்று ஃபிளெக்ஸ், ஃபிளெக்ஸுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் 2 இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. ஸோ ஃப்ளெக்ஸை வச்சு எப்படி வந்து அந்த லேஅவுட்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு கார்டு இந்த மாதிரி இருக்குன்னா, இதை மூவ் பண்ணணும் இப்படி இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் எங்கே அப்படி மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம எதை வச்சு மூவ் பண்ணலாம்னா, யூ கேன் மூவ் இட் யூசிங் ஃப்ளெக்ஸ் ஆர் கிரிட். எதை வச்சுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். கிளியரா? இதுக்கு நம்மளுக்கு தேவை கான்செப்ட் என்னது, லேஅவுட்ஸ்ன்ற கான்செப்ட். அதை ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணலாம், கிரிட் வச்சு பண்ணலாம். நேற்றுக்கு நம்ம எதை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டெப்ஸ்ப்பா. என்னது 3 ஸ்டெப்ஸ்? எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். பிகாஸ் நேற்றுக்கு வந்து 34 மெம்பர்ஸ் வந்திருந்தீங்க. ஸோ அதனால நோட் பண்ணியிருப்பீங்க. நான் நோட் பண்ணலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ அகைன் ஷோ இட். ஒன்றும் இல்லை, 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, ஸ்டெப் 1 ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டை அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த டிப்ல வந்து ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டு வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸான ஜஸ்டிஃபையோ அலைனையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டை வந்து போடணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரோஸ் ஆர் காலம்ஸ். ஓகேங்களா? டிஃபால்ட் டைரக்ஷன் என்னது, இட் இஸ் ரோ. கிளியரா? டிஃபால்ட் டைரக்ஷன் இல்லை, எனக்கு டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா காலம்ஸ். இட்ஸ் யோர் சாய்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 இஸ் சூசிங் ஜஸ்டிஃபை கண்டென்ட். வந்து ஸ்டார்ட்ல இருக்க எல்லா இதுலயும் டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் போட்டுறேன். டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் தான். நீங்கள் போட்டாலும் போடலனாலும் இட் வில் பி டிஃபால்ட் ஸ்டார்ட்ல இருக்கும். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து ஸ்டார்ட்ல இருக்கும். கிளியரா? இதுதான் டிஃபால்ட் இது. சரி ஓகே. எப்படி வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேத்திக்கு பண்ண சினாரியோ சொல்லிடுறேன். நேத்திக்கு என்ன சினாரியோ பண்ணியிருந்தோம், இங்க இருக்கு தெரியுதுங்களா? இங்க இருக்கிறது என்ன பண்ணும், எப்படி எண்டுக்கு வந்து மூவ் பண்ணும். இதுதான் நம்ம பண்ணிடணும். கரெக்டா? அண்ட் பேசிக்காக நம்ம டெய்ல்விண்ட் வந்து ரீகால் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போட்டு, அது சிம்பிள் தான். மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்ட் 2 ஆஃப் செஷன் வந்து இந்த மேலே இருந்த ஒயிட் கலர் கார்டு என்ன பண்ணும், கீழே மூவ் பண்ணும். அது என்னென்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃப்ளெக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க டூரிசம் ப்ராஜெக்ட்ல இண்டெக்ஸ்ல ஃபார்மட் ஆல் டாக்ஸ் இண்டெக்ஸ் 2ல பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். பேஜ் 2ல பார்த்துருந்தீங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் நான் ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன அவுட்புட்டில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அந்த சேஞ்சஸ் வேணால் திரும்பி வந்து ஒரு வாட்டி பண்ணிடலாம். பாருங்க,
கிளியரா? இது வந்து இந்த கார்டு என்ன இருந்துச்சு, மேலே இருந்துச்சு, இப்போ அதை வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எனிபடி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அப்ளை ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டை. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அப்ளை தி கீவேர்ட் ஃப்ளெக்ஸ். இது ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, கிடையாது, ஃப்ளெக்ஸ்ன்ற கீவேர்டு அப்ளை பண்ணீங்கன்னா, இது கீழே இருக்கிறதுலாம் என்னது, ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? எஸ்டே ஐட்டம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லலை. ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இதோட சில்ட்ரனுக்கு மட்டும் தான் என்ன ஆகும், அந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து லைக் சிஎஸ்எஸ் இப்போ பார்க்கணும்னா டெய்ல்விண்டா மட்டும் பாருங்க. இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸ்ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பேராகிராஃப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ஓவர் வேர்ல்ட், இதுக்கு அப்ளை ஆகுமா? எஸ் ஆர் நோ? நோல. இந்த இதுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் கிடையாது. இதே வந்து இப்போ இதுக்குள்ள வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள வைக்கிறேன், இப்போ அப்ளை ஆகுமா? எஸ்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஹவு many ஐட்டம்ஸ் ஆர் தேர்? 2 ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ், கரெக்டா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரிக்கியா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ. ஓகேங்களா? சி, ட்ரிக்கி இல்லை, நார்மல் கொஸ்டின் தான். இப்போ நான் டிவ்னு ஒன்று போட்டுக்கிறேன். டிவ்க்குள்ள இங்கே நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து சும்மா வந்து இதெல்லாம் வந்து சும்மா போடுறது, ஐ ரிமூவ் இட் ஆஃப்டர் த எக்ஸாம்பிள். இப்போ எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்கு? 1 2 3? சாரி, I'll put it over here. இப்போ சொல்லுங்க, 1 2 3? இப்போ திரும்பி வெயிட்டா, இல்லை, ஐ வில் ஜஸ்ட் புட் இது. இப்போலேருந்து சொல்லுங்க. கன்ஃபார்மா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஐ அகைன் மினிமைஸ் இட். இப்போ ட்ரை பண்ணுங்க. 4? ஓகே, யா, இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. யா, ஐ காட் இட். ஸோ என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஆன்சர் இஸ் 2. ஓகேங்களா? பட் நிறைய பேர் வந்து 4 3ன்னு நினைப்பீங்க. ஏன் நினைப்பீங்கன்னா, இப்போ இங்கே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோன்னா இது ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டம், இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஐட்டம், அப்போ இது ஒரு ஐட்டம். இப்போ 3ன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இல்லை 1ன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக என்னன்னா 2 அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம், இதுக்கு வந்து இதுதான் சைல்டு, இது கிடையாது. புரியுதுங்களா? திஸ் இஸ் நாட் சைல்டு ஆஃப் திஸ். ஓகேவா? டைரக்ட் சைல்ட்ஸ் என்னது, ஒரு சைல்டு, இது ரெண்டாவது சைல்டு, அதான் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. சைல்ட்ஸ் தான் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. அப்போ 2 ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. கிளியரா? இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜர். ஸோ தட் நீங்க நினைப்பீங்க, இங்க நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன், ஏன் வந்து இப்போ இந்த கார்டு வந்து எந்த அஃபெக்ட்டுமே ஆக மாட்டேங்குது, சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, டேரக்ஷனும் வர மாட்டேங்குது, நான் சென்டர் கொடுக்குறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன், எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் டைரக்ட்லி சைல்டு ஆர் இட்ஸ் நாட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். எஸ், ஒன்லி டு த டைரக்ட் சைல்டு. ஓகே, அதுதான் நம்ம ஃப்ளெக்ஸ் ஐட்டமாக கன்சிடர் பண்ணணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் பார்ப்போம் நம்ம லைவாக சைட்ஸ் பண்ணும்போது. இது நான் இப்போதைக்கு ஒரு இதுவாக சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா நம்ம டெர்மினாலஜி வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெர்மினாலஜி சொல்லலன்னு இதுவாகிடும். புதுசாக சொன்னோன்னா திடீர்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால சொல்லிடுறேன். ஓகே, இதில் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அப்ளை ஃப்ளெக்ஸ். செகண்ட் வந்து டேரக்ஷன் சூஸ் பண்ணணும். வாட் இஸ் த டேரக்ஷன் வி வாண்ட் டு மூவ்? இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேரக்ஷனுக்கு மாறிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கார்டை ரோ வைஸாக மூவ் பண்ணணுமா, காலம் வைஸாக மூவ் பண்ணணுமா? இப்போ கார்டு இப்படி இருக்கு, நம்ம இப்படி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இல்லை இப்படி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா? காலம் வைஸா, ரோ வைஸா? இட்ஸ் காலம் வைஸ், கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to change the flex direction. flex direction to எப்படி மாத்துறது, flex calls அப்படின்றது கொடுக்கணும். கிளியரா? flex calls அப்படின்றது கொடுக்கணும். flex calls. ஓகே, இப்போ flex calls கொடுத்துட்டு ஃபைனல் ஸ்டெப் இஸ் என்னது,
இப்போ ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்துடணும், ரோக்கு போய் பார்க்கக்கூடாது, காலம் பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு எந்த டேரக்ஷன் மூவ் பண்ணணும், ரோ டேரக்ஷனில் மூவ் பண்ணுவோம், காலம் டேரக்ஷன் மூவ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காலம் டேரக்ஷனில் மூவ் பண்ணணும் கரெக்டா. ஸோ காலம் டேரக்ஷனில் மூவ் பண்ணணும் என்ன ப்ராப்பர்ட்டி, ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸா, ஜஸ்டிஃபை கரெக்டா. இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்டிஃபை எண்ட், கோயிங் டு கிவ் ஜஸ்டிஃபை எண்ட். நீங்க சஜஷன்ஸே வரும், டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே வில் கெட். கிளியரா? இதுதான் நேற்றுக்கு பார்த்தது. இதை தவிர்த்து நம்ம வேற எதுவும் பார்க்கல. இன்னைக்கு நம்ம இன்னும் அதே தான் திரும்பி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம் பேஜ் 2ல. ஓகே, வில் பி கெட்டிங் இட் மோர் கிளியர். So we'll start with step 2 பா. எட்ட டிசைன் ஃபைல் இருக்கா? somebody is having that டிசைன் ஃபைல். யாரா சாட்ல சென்ட் பண்ண முடியுமா? திங்க் நேத்திக்கு யாரோ சென்ட் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். I'll search. Okay, thank you பா. இந்த டிசைன் ஃபைல் 2ல பாத்தீங்கன்னா இந்த பேஜ் 2 பண்ண போறோம். பேஜ் 2 தெரியுதா? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போற மாதிரி. இதுலயும் நம்ம நிறைய அலைன்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஐ கீப் இட், மேபி இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ மேபி ஐ ரீநேம் இட் ஆஸ் டம்மின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இதை வந்து இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். இதை வந்து வில் கீப் இட் ஆஸ் இண்டெக்ஸ். கிளியரா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், I'm going to create another page called page 2.html. Okay. So html:5 தெரியுதுங்களா? இதுல வந்து பேஜ் 2 ஓகேங்களா, டாட் டூரிசம் போட்டுக்கலாம். கிளியரா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் வருது. நெக்ஸ்ட் வாங்க, வில் ஸ்டார்ட் வித் டிசைன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் லே அவுட் தான் போடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வில் ஸ்டார்ட் ஸ்டைலிங் இட். ஃபர்ஸ்ட் லே அவுட் போடலாமா? It's going to be a div. இந்த டிவ்ல பாத்தீங்கன்னா ஃபேவரட் பிளேசஸ் போட்டுக்கலாம். ஹெட்டிங்கா போடலாமா, பேராகிராஃபா போடலாமா, என்ன ஒரு நினைக்கிறீங்க? டாக்ஸ்லாம் கெஸ் பண்ணுங்கப்பா. சூப்பர். H1 கரெக்டா? H1 மேபி நம்ம சைட் பை சைடு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நைட்டு தானே இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இது டிசைன் பண்ற வரைக்கும், அந்த லே அவுட் போடுற வரைக்கும் நம்ம அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் H1ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஆஃப் பிளேசஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to do a card. கரெக்டா? இந்த இடத்துல we are going to start a card.
ஸோ இதில் வந்து கார்டில் வந்து ஒரு தாஜ்மஹால், ஒரு சின்ன பேராகிராஃப், ஒரு இமேஜ் இருக்கு. இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. டேக் ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல. இது வந்து ஒரு லே அவுட் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்டுக்குமே இமேஜினேஷன்ஸ் வந்துடும், எப்படி வந்து அந்த ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்றது. இந்த கார்டு தெரியுதுங்களா? இங்கே இப்படி இருக்கா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செட்டுப்பா, தெரியுதுங்களா? இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஏன் இந்த மாதிரி பண்றோன்னு புரியுதுங்களா? ஏன்னா இது ரெண்டும் கீழே கீழே வரணும். நான் உங்களுக்கு அது முதல்ல பண்ணி காட்டுறேன். கிவ் இட் ஆஸ் அ பேரா, பேரா தாஜ் அப்படின்னு போட்டுக்கலாம், தாஜ் மஹால் அப்படின்ற போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படி நான் எல்லாமே அடுத்தடுத்த லைன்லேயே போடுறேன். பேராகிராஃப் லோரம் இப்சம் மேபி இது வரைக்கும் வச்சுக்கலாம். கீழே வந்து இது என்ன டேக்? இமேஜ் டேக். கரெக்டா? யூ வில் புட் அன் இமேஜ் டேக். இமேஜ் டேக்ல டாட், ஓகே இமேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு இமேஜ் கிட்ல இருந்து ஃப்ரீ பிக்ஸ், ஃப்ரீ பிக்ல போயிட்டு ஒரு தாஜ்மஹால் போட்டோ எடுத்துக்கலாம். மேபி இந்த போட்டோ எடுத்துக்கலாமா? காப்பி இமேஜ். என்ன பண்ணோம்? ஓப்பன் த இமேஜ் இன் நியூ டேப் போட்டுட்டு, ஆக்சுவலாக ஒரு பேஜில் ஒரு ஹெட்டிங் தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? டியூ டு எஸ்இஓஸ் பர்பஸ். இதை பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க்குக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துருங்கப்பா. நோ நீட் ஆஃப் தட். ஓகேங்களா? இது வரைக்கும் போதும். ஸோ பாருங்க, இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஒரு இமேஜ் போட்டிருக்கோம், ஒரு 2 பேராகிராஃப் அங்கே இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட சைஸஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு தாஜ் மஹால் இமேஜ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து கிளாஸ் அண்ட் டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். டெய்ல்வின் எப்படி இன்ஸ்டால் பண்ணும்? யூ ஹேவ் டு கோ டு tailwind.css, get started, play via CDN. இங்கே லிங்க் இருக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணி you have to put it in the start tag. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுவும் க்ளோஸ் பண்ணிடுவோம். பேஜ் 2 பண்ணலாம். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to reduce the height. எப்பவுமே வித்தை கம்மி பண்ணக்கூடாது. வித்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் உடைய ஆரம்பிச்சிடும். யூ ஹேவ் டு reduce the height. இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 10க்கு அப்புறம் மேபி வில் டேக் ஒரு 16 போல. கிளியரா? இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்கு. இந்த இமேஜ் வந்து அந்த தண்ணி போகிற மாதிரி இருக்கா? ஸோ ஐ திங்க் க்ளோஸ் செட்டும். ஸோ ஃப்ரீ பிக்கில் திரும்பி போயிட்டு வில் கோ டேக் த தாஜ்மஹாலில் தாஜ்மஹால் இந்த தண்ணி போகிற மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் ஓப்பன் அட் நியூ டேப், டேக் த இமேஜ். என்ன சொல்லி இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜை கொடுக்கணுமா இமேஜாக கொடுக்கணும்பா? செக் பண்ணி பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னேன்ல, அது பேராகிராஃப் எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா. ஓகேங்களா? ஹெட்டிங் தான் ஒன்று வரணும். ஓகேங்களா? ஹெட்டிங் தான் ரிப்பீட் ஆகக்கூடாது. பேராகிராஃப் எத்தனை வேணா ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக், சாரி பேக்ரவுண்ட் இமேஜ். கரெக்டா? ஏன் இமேஜ் டேக்? ஏன்னா சரி, இமேஜ் டேக் ஏன் இருக்கக்கூடாதுன்னா இப்போ இமேஜுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? யூஆர் புட்டிங் சம் கண்டென்ட்ஸ். கரெக்டா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜாக இருந்தால் தான் என்ன ஆகும்? யூ கேன் புட் தட் இந்த வாட்டர். இந்த இமேஜ் நான் கேட்குறேன், நீங்கள் மேபி இந்த இமேஜ் நினச்சி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த இமேஜ். ஸோ தட் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மெயின் இதுக்கு பிஜின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். பிஜி ph2 அப்படின்ற வச்சுக்கலாம் கிளாஸ் நேம். ஸோ இதை காப்பி பண்ணி நம்மளோட அதே டூரிசம் ஃபைலில்
சேம் டாட் பிஜி பேஜ் 2ன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல், அந்த லிங்க் எடுத்துக்கோங்க, காப்பி த லிங்க், பேஸ்ட் இட், ஆஃப்டர் ஆரோ மார்க் ரிமூவ் எவ்ரி திங். ஆக்சுவலாக ஒரே லைனில் தான் வருது அது அதனால அப்படி தெரியுது. அண்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட், it's going to be same non-repeat. இன்னும் இது லிங்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். we have to link it up. link colon css, இதில் வந்து we'll add slash something clear. அண்ட் வித் நைட்டு கொடுத்துடலாம், சேம் வித் நைட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா, this is clear everybody. ஏன் வந்து இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோன்னு புரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ தட் நீங்கள் மேலே வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது இமேஜாக இருந்தால் மேலே போட முடியாது. நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு லேஅவுட்ஸ் போட்டோம். இப்போ எதுக்கு இதை குரூப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது தனித்தனியாக இருக்குது கரெக்டாக, இது இமேஜ்னு நினச்சிக்கோங்க. ஓகே, மேபி இதை கீழே வச்சிடலாம். இது இமேஜ் தனியாக இருக்குது. தனித்தனியாக இருக்கா, இப்படி தானே இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை வந்து நான் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இதை வந்து இப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை மூவ் பண்ணணும்னு நினைச்சாலே நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்ல இதெல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாற்றணும். கரெக்டாக ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாற்றினா என்ன பண்ண முடியும், என்னால் மூவ் பண்ண முடியும். அப்போ டிவ்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவோம், ஒரு டிவ்வை ரேப் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாதான் இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாறும். இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம இது பண்ணி குரூப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ்ல போயிட்டு I'm going to give flex. Is this step clear for everybody? I'll also show you the output. தெரியுதுங்களா, அதோட டிஃபால்ட் டைரக்ஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. டிஃபால்ட் டைரக்ஷன் என்னது, ரோ, அதனால எல்லாமே ரோ வைஸா அலைன் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை, ரோ வைஸா காலம் வைஸா பாருங்களேன். வாண்டட் இன் ரோ வைஸ், ஆனால் இது வந்து மூவ் ஆகக்கூடாது, இது எனக்கு வந்து இப்படியே தான் இருக்கணும். பட் டிஃபால்ட் டைரக்ஷன் ரோனால இது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ரோ வைஸா மூவ் ஆயிடுச்சு பாருங்களேன். இதுவும் மூவ் ஆயிடுச்சு, இதுவும் வந்து மூவ் ஆகி இப்படி வந்து இப்படி வந்து இப்போ நிற்கிது, இப்படி வந்து இது வந்து இப்படி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு எப்படி தேவை, இது வந்து இப்படி தான் இருக்கணும். ஐ வாண்ட் ஒன்லி திஸ் ஒன் டு மூவ் ஓவர் ஹியர். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் இருந்தால் போதும், ரெண்டு வேணாம். இது ரெண்டையும் நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பண்ணிக்கிட்டே என்ன ஆகும், இப்போ பாருங்களேன், ஷோ இது அவுட்புட் தெரியுதுங்களா, இது ரெண்டு இப்படியே தான் இருக்கு, இது இங்கே மூவ் ஆயிடுச்சு. யூ ஆர் ஏபிள் டு இமேஜின் இட்ல. இப்போ நான் இது ரெண்டையும் குரூப் பண்ணிட்டேன். இப்போ இது ரோ வைஸா இருக்கு, இது ரோ வைஸா இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ உங்களுக்கு இது வந்து இப்படி இப்படி ஒட்டிகிட்டே இருக்கலாம், இப்படி ஒட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி இது இப்படி தான் இருக்கும் தெரியுங்களா. அதுக்கு நான் நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும், என்ன பண்ணும், ஐ ஹேவ் டு யூஸ் பேடிங் ஆர் மார்ஜின். ஐ வாண்ட் டு பிரிங் ஸ்பேஸ் பிட்வீன் டூ கண்டெய்னர்ஸ். ஐ வாண்ட் டு யூஸ் மார்ஜின் ஆர் பேடிங். Want to use a margin, right? Super. But we have an option. So நல்லா இதுவுமே வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. First step to bring space between any of two containers. To bring a space between two containers. We'll use margin தான், we'll use margin. இதுல கிளியரா இருக்கணும். கிளியரா. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ டெய்ல்விண்டாக போகும்போது இல்லை நார்மலாகவும் நீங்கள் சேஸாக போகும்போது மார்ஜினை நார்மலாகவும் அப்ளை பண்ணலாம். யூ கேன் அப்ளை மார்ஜின் நார்மல்.
நார்மல் மார்ஜின் அப்ளை பண்ண என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னருக்கு ஒரு மார்ஜின், இந்த கண்டெய்னருக்கு ஒரு மார்ஜின். அப்பதான் என்ன ஆகும், யூ வில் கெட் ஸ்பேஸ் பிட்வீன் டூ. இல்லை எனக்கு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே வந்து மூவ் ஆகும், இல்லை இதுக்கு மட்டும் மூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆனால் மேனுவலாக நீங்கள் எல்லாத்துக்கும் மார்ஜின் அப்ளை பண்ணணும். கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். திஸ் இஸ் அன் அப்ரோச். Next approach. Next approach is using space. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டுக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல போட்டுக்கலாம். கரெக்டா? ஸ்பேஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் தனித்தனியாக நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும், ஒய் ஆக்சிஸ்ல பண்ணீங்கன்னா டாப் அண்ட் லைக் ஒய்ல பண்ணீங்கன்னா டாப் அண்ட் சாரி டாப் அண்ட் பாட்டம், எக்ஸ்ல பண்ணீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு மார்ஜின் அப்ளை ஆகும், லெஃப்ட் ரைட் மார்ஜின் அப்ளை ஆகும். இன்கேஸ் நீங்க ஒய் ஆக்சிஸ்ல பண்ணீங்க அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல பண்ணீங்கன்னா என்ன ஆகும், யூ வில் ஹேவ் இட் டாப் அண்ட் பாட்டம். கிளியரா? இது எப்படி இருக்கும்னா ஸ்பேஸ் ஒய்ல வந்து 5 அப்படின்னு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் கஸ்டம் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 5லாம் வந்து அவங்க கொடுக்குற எனக்கு சைஸ் வேணாம், என்னோட சைஸ் தான் வேணும், 5 பிக்சல்ஸ் வேணும் டாப் அண்ட் பாட்டம்னா 5 பிக்சல்ஸ். ஓகேவா? சேம் ஃபார் இது ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் உங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ் 10 பிக்சல் 20 பிக்சல். இது வந்து டாப் அண்ட் பாட்டம், டாப் அண்ட் பாட்டம், பாட்டம். அண்ட் இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? இது வந்து செகண்ட் அப்ரோச். தேர்ட் அப்ரோச் ஒன்று இருக்கு. ஆனால் இந்த அப்ரோச்சில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் அப்ரோச்சில் என்ன பிரச்சனைனா, அவர் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக போய் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒன்று தனியாக கொடுக்கணும், இதுக்கு ஒன்று தனியாக கொடுக்கணும். அதை தான் என்ன பண்ணுது ஸ்பேஸ்ன்னு நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். நான் இப்போ சும்மா கொடுத்து காட்டுறேன். ஸ்பேஸ் இது வந்து 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்பேஸ் தெரியுதுங்களா, 5% வந்துருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு 5 வந்துடும். இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10 கொடுத்துக்கலாம். 10னா 40 பிக்சல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு அப்ரோச்சா. ஆனா இது வந்து எப்பனா when there is a no flex or a grid. ஃப்ளெக்ஸோ கிரிட்டோ அந்த கண்டெய்னர்ல இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இருந்துச்சு இன்கேஸ் ஃப்ளெக்ஸோ கிரிட்டோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து எனக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், you have to use something called gap அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? கேப் இஸ் ஆல்சோ எக்ஸாக்ட்லி சேம். இப்போ இங்கே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸ் யூஸ் பண்ணணுமா, கேப் யூஸ் பண்ணணுமா, இல்லை மார்ஜின் யூஸ் பண்ணணுமா? சாட்ல ஆர் மைக் ஆன் பண்ணி கொஷின் புரியுதா? கேப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, for gap. Okay, if there is flex or grid, if there is flex or grid, we can use this. We should not use margin, or can we also use margin? Alternating was one. இதுமே மார்ஜின் தான் அப்ளை பண்ண போகுது, பட் த வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இங்கே மார்ஜின் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐம் யூசிங் மார்ஜின், இதுக்கு போயிட்டு நான் மார்ஜின் ஒரு 2 கொடுக்கணும், அண்ட் செப்பரேட்டாக இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு கிவ் மார்ஜின், இங்கே ஒரு மார்ஜின். இதுமாதிரி நம்ம தனித்தனியாக கொடுத்தா இட் இஸ் ஆல்சோ ஓகே, இட் ஒர்க்.
இல்லை எனக்கு தனித்தனியாக இப்போ நான் ஒரு கிளாஸ்லையும் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுறது பதிலாக நான் காமனாக ஒரே இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னா யூ கேன் கம் டு ஸ்பேஸ் ஆர் கேப். ஸ்பேஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் இந்த டிப்ல வந்து நம்ம ஃப்ளெக்ஸே யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். இஃப் தர் இஸ் பிளெயினாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் கோ வித் ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ். இஃப் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து நம்ம கேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே மார்ஜின் தான் கொடுக்கும். ஓகே, ஒன் டவுட். இப்போ காமனா நம்ம கேப் யூஸ் பண்றோம், அதே மாதிரி நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணா அது ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகாது. கேப் அப்ளை ஆகுற மாதிரி மார்ஜின் அப்ளை ஆகாது. ரெண்டு Yeah, it will bring space between each of those. Okay. But if you want like specifically எனக்கு லெஃப்ட்ல மட்டும் வேணும், ரைட்ல மட்டும் வேணும் அப்படின்னா you have to like use the margin தான் at the end, or you have to go with space. பட் ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா if you want to make gap, அதுதான் நம்மளோட end goal அப்படின்னா there is flex அப்படின்னா just use gap. ஓகே, அப்புறம் இன்னொரு டவுட் லைக் வந்து நம்ம பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணும்போது எவ்ரி டைம் வந்து நோ ரிப்பீட் போடணும் கண்டிப்பா. அது நோ ரிப்பீட் எவ்ரி டைம் வேணாம், அது சொல்லுங்க கம்ப்ளீட். அதுதான் நோ ரிப்பீட் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா அது கரெக்டா வரும். இப்போ நான் எடுத்துறேன் பாருங்களேன், இப்பயும் ஒர்க் ஆகும் திஸ் ஒன்று. ஓகே, நோ ரிப்பீட் போடுறது நம்ம சேஃப்டி பர்பஸ். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது சம் எக்ஸ்ட்ரா ஒரு % வந்துச்சுன்னா, இன்கேஸ் இல்லை நீங்க வரலன்னா டோன்ட் புட் இட். இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை டு ஆட் பேக். ஐம் ஜஸ்ட் ஆடிங் இட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே 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 ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கேப் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பிரச்சனை இங்கே வந்து வந்துருக்கு, பேக்ரவுண்ட் ரெட் 500 சும்மா போட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டேக்கிங் த ஃபுல், இது தெரியுதுங்களா? இட்ஸ் நாட் டேக்கிங் த ஃபுல் இது. ஆனால் நம்ம இமேஜில் பாருங்க, இதுக்கு நடுவில் ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்திருக்கு. வி கேன் இன்க்ரீஸ் த கேப் இஃப் யூ வாண்ட். பட் ஆனால் அது பண்ணுறதுக்கு பதிலாக வி ஹேவ் சம் அதர் ப்ராப்பர்ட்டி. என்னன்னா ரோ வந்து நம்ம இப்போ வந்து ரோ வைஸாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இல்லைனா காலம் வைஸாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா? இது ரெண்டையும் கேட்குறேன்னா நம்ம இதில் காட்டுறோம் பாருங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணிட்டோம். நம்ம சைஸில் இப்படி இருக்கு, நம்ம ஸ்க்ரீனில் எப்படி இருக்கு. இப்போ இதை நம்ம இப்படி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இப்படி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா? அந்த ரோ வைஸ் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட் ஆக்ஷன் ரோ தான், இருந்தாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களோட ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஃப்ளெக்ஸ் ரோ கொடுத்தாலும் ஒன்று, கொடுக்கலாலும் ஒன்று தான், பட் ஐம் ஆடிங் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது ப்ராப்பர்ட்டி, இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வரணும். பிட்வீனா நடுவுலப்பா, பிட்வீனா நடுவில். இப்போ நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃப்ளெக்ஸா. சரி ஓகே. அண்ட் ரோ வைஸாக மூவ் பண்ணணும். ஓகே ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை, கரெக்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு பிரிங் ஸ்பேஸ் பிட்வீன்ல. நம்ம டேரக்ஷன் என்னது, ரோ டேரக்ஷன். ரோல வந்து நம்மளுக்கு ரோ வைஸாக மூவ் பண்ண என்னது, அலைன்ஸா இல்லைன்னா ஜஸ்டிஃபையா? ஜஸ்டிஃபைல we have another property called between. Between என்ன பண்ணும், it will bring space between the items. So you have to give it justify between. See, this will bring space between each other. தெரியுதுங்களா? கிளியரா? கேப் கூட தேவையில்லை. ஸோ வி ஹேவ் சம் அதர் திங் அதர் அரௌண்டுன்னு ஒன்று இருக்குது. அரௌண்ட் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, when that use case is coming I will show you. between ப்ராப்பர்ட்டி கிளியரா? பட் ஆல்ரெடி இருந்து ஸ்டார்ட் எண்டு சென்டர் எண்டு இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ப்ளஸ் இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக பார்த்தது வந்து பிட்வீன். ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் வந்து இப்போ எனக்கு இங்கே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், மார்ஜின் ஆர் பேடிங் இன்ட்டு வந்து உள்ளே வரணும் பாருங்க, இதுக்குள்ள மார்ஜின் ஆர் பேடிங். கிளியரா? இப்போ டிஃபரன்சியேஷன்ஸ் புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துல மார்ஜின், எந்த இடத்துல பேடிங்ன்றது. பேடிங் இஸ் whenever you want it to be inside. இப்போ எனக்கு இதுக்குள்ளேயே வந்து ஸ்பேஸ் வரணும், இதுக்குள்ளேயே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா பாருங்க, இமேஜ் காட்டுறேன் பாருங்க. எனக்கு இதுக்குள்ளேயே ஸ்பேஸ் வரணும், இதுக்குள்ளேயே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா, இன்கேஸ் இதுக்கு வெளியே வரணும் அப்படின்னா, இந்த பார்டருக்கு வெளியே வரணும்னா மார்ஜின். ஆர் நீங்கள் இதை ஹோல் கண்டெய்னராக போட்டுட்டு உள்ளே கூட நீங்கள் அந்த கண்டெய்னருக்குள்ளே ஸ்பேஸ் கொண்டு வரணும், பேடிங் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், அது உங்கள் விஷ் தான். பட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேடிங் எப்படி கொடுப்போம்,
பேடிங் 5 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். சரிங்களா, தெரியுதுங்களா? உள்ள வந்து ஸ்பேஸ் வருது. இப்போ எல்லா சைடும் 20 இருக்கு. மேபி எனக்கு பேடிங் லெஃப்ட் மட்டும் வேணும், அதான் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வேணும்னா தெரியுதுங்களா? எனக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னா பேடிங் ஒய்யில் வந்து 3 அப்படின்னு போடுறேன். புரியுதுங்களா? ஓகேவா? இஸ் கிளியரா? அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. இன்னும் வந்து நம்ம சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த ஃபேவரட் பிளேசஸுக்குள்ள ஸ்பேஸ் வரணும். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் நான் சொன்ன யூஸ் கேஸ் இந்த ஃபேவரட் ஸ்பேசஸ்க்குள்ளேயே வந்து ஸ்பேஸ் வரணும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம தனித்தனியாக மார்ஜின் கொடுத்துட்டு மார்ஜின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓவராலாக இந்த கண்டெய்னருக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அகைன் வில் யூஸ் பேடிங். இப்போ எனக்கு பேடிங் போட்டுறேன் பாருங்க, பேடிங் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க, அவுட்புட் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும் கரெக்டாக. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும், நம்ம என்ன பண்ணலாம், we have to use padding or margin. Favorite placesக்கும் இந்த கார்டுக்கும் மார்ஜின். சூப்பர். மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் கொடுத்துக்கலாம், எல்லா சைடும் வாங்க. மேபி உங்களுக்கு 5 மேபி 5 ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் மேக் திஸ் இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து கர்வ் பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டி ஆன் டைல் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி டு மேக் கர்வ்டு rounded. Super. You have to give a property called rounded. Maybe we'll use LGA. கிளியரா? எக்ஸாக்டாக வந்துருது. மேபி இந்த சைட்ஸில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வில் கீப் இட் 4. மேபி 4 கொஞ்சம் ஓகே, 4 இஸ் ஓகே, 4 இஸ் ஓகே. மேபி இந்த சைஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸு ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஃபாண்ட்டு. ஃபாண்ட் என்னது, பாப்பின்ஸ் போடலாம். பாப்பின்ஸு அண்ட் இந்த பாப்பின்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். கூகுள் ஃபாண்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஃபாண்ட்ஸை. கிளியரா? பாருங்க, டிஃபால்ட் பாப்பின்ஸு தெரியுதுங்களா? இங்கே சிஸ்டம் யூஐ இருக்குது, இங்கே ஃபாண்ட்ஸ் பாப்பின்ஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த பாண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து சைஸு. கொஞ்சம் லைட் மீடியம். ஓகே, கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம். மேபி டெக்ஸ்டோட சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை எல்ஜி ஓகேவா? மேபி இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சேம் ஸ்டைலில் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். வில் ரெடியூஸ் த சைஸ் ஃபஸ்ட்டு. டெக்ஸ்ட் சைஸ் வந்து பேஸ் அண்ட் இதோட போல்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். 2 ரைட். பேஸுமே பெருசாக தான் இருக்குது, மேபி கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருக்கிறது. இது ஓகேவா? மேபி இதை கொஞ்சம் அப்படி கீழே இருக்கும். மேபி இதுக்குள்ளே கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். இதை சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் டு கிவ் ஃப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேரக்ஷன் வந்து ஃப்ளெக்ஸ் காலம்க்கு மாற்றணும். காலம்க்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காலம் வைஸாக மூவ் பண்ணோம்ல. காலம் வைஸாக மூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, காலம் வைஸாக மூவ் பண்ணுறது ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. ஜஸ்டிஃபை சென்டராக கொண்டு வரணும். மேபி கொண்டு வரலாம், இல்லை இட்ஸ் யுவர் ஆப்ஷன் தான். கண்டென்ட் சென்டரில் பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கும். ஓகே, ஆனால் இது வேண்டாம், மேபி விட்டுருக்கும் போது. இஃப் யூ வாண்ட் யூ கைஸ் கீப் இட். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும். கார்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒயிட் கலரில் இருக்கு. give it white. பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுக்கு பதிலாக ஒயிட். அண்ட் இது அப்படியே ஸ்டைல் பண்ணிடலாம். மேபி இதே ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் போல்டாக வச்சுக்கலாம். லார்ஜ்லேருந்து கீப் பெட்டர் சம் அதர் எக்ஸல் சம்திங் போயிடலாம். ஸோ இதுதான் கார்டு. ஸோ இதே கார்டு வந்து வில் கீப் இட் ஃபார் 3 to 4 டைம்ஸ். ஒரு 5 கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இதே தான் அசைன்மெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஒரு கார்டு கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5 கார்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொண்டு வரணும்ப்பா. எப்படி கொண்டு வர்றது? மார்ஜின் ஆர் பேடிங் ஃபஸ்ட்டு அது டிசைட் பண்ணுங்க. இட்ஸ் கால் மார்ஜினில். சூப்பர். மார்ஜின் கொடுக்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ மார்ஜின் சூஸ் பண்ணியாச்சு. மார்ஜினுக்கு யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். இப்போ சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதோட பேரண்ட் இல்லை லைக் நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி இதை டிவ்ல ரேப் பண்ணி அதெல்லாமே போட்டு ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன் யூ கேன் ஆல்சோ டூ தட். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் ஒரு பேசிக்காக இதிலேயே கூட போயிட்டு யூ கேன் கிவ் ஸ்பேஸ் ஒய் ஆக்சஸில் யூ கேன் கிவ் சம்திங் அரௌண்ட் 4. தெரியுதுங்களா? திஸ் வில் மேக் இட் ஸோ ஈவன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் இந்த கார்டை எல்லாத்தையும் ஒரு டிவ்ல ரேப் பண்ணி இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளெக்ஸ் காலமாக மாற்றி அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுக்கணும். அது இன்னும் உங்களுக்கு 3-4 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணும். மேபி இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன் இங்கே ஸ்பேஸுக்கு போயிருக்கோம் நாட் வித் கேப் அப்படின்னா, ஏன்னா கேப்பில் வந்து இங்கே நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸோல கிரெட்டாக யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி. திங்ஸ் இஸ் ஓகே. ஃபைனலாக வில் கீப் அ பட்டன் ஓவர் ஹியர்ப்பா. பட்டன் வச்சிடலாமா? ஸோ பட்டன் finish it so faster. Be my inverter தான் 5 minutes in backup வரும். We'll try to complete that. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் இருக்காங்க. ஸோ பேக் பட்டன் வச்சிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டைல். கலர் என்ன இருக்குது பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம் என்ன வைக்கணும். கலரு என்ன ப்ராப்பர்ட்டி? பிளாக். ஓகே பிளாக் ஓகே. பட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி டு கிவ் தட்? பிஜி. சூப்பர். பிஜி பிளாக் கரெக்டா? பிஜி பிளாக். அந்த இது நெக்ஸ்ட் கலர் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் கலர் பேக்கோட கலர் கொடுக்கறதுக்கு வில் பி டெக்ஸ்ட் கரெக்டா? டெக்ஸ்ட் ஒயிட். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஒயிட். டெக்ஸ்ட் ஒயிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் கொண்டு வரணும்ப்பா. எப்படி கொண்டு வரது? யூ ஹேவ் டு கிவ் பேடிங். சூப்பர். பேடிங் ஒரு 5 கொடுத்துக்கலாம். இது 5 கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் 5 கொடுத்துக்கலாம். maybe we'll give 6 also. Padding top and bottom we'll give 2. Okay, and you have to make it shape பண்ணும்பா. என்ன property to make it shape rounded? We'll give rounded. இதுல கொஞ்சம் ரொம்ப மீடியமா இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா இப்போ பேக் போகணும். அண்ட் இந்த இது வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். we'll make this color white also. Text white.
ஓகே ஒயிட்டு. இப்போ நான் பேக் கொடுத்துக்கிறேன். பேக் கொடுத்தா எனக்கு பேக் போகணும். எப்படி பண்ணுறது? ஒரு டேக் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் பேக் போகணும். ஆங்கர் டேக் லெஃப்ட் ரேப் இட் வித் ஆங்கர் டேக். ரேப் திஸ் கம்ப்ளீட் பட்டன் வித் ஆங்கர் டேக். இந்த ஆட்ரிபியூட் வந்து ஹெச்எஃப். பேஜ் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். that's all. Format. We click. Okay. We'll just put give a flag. Margin top or 2 months. Yeah. Get started கொடுத்தோம்னா clear இப்போ. Then we'll give it a same index.html. We'll give it the get started. We'll give an anchor tag. href page 2 போடணும். ஓகே. going to page 2 back page 2. clear? இவ்வளவுதான் we have completed successfully the tourism project. next project நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. நான் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஆல் யுவர் அசெட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். லேப் டிசைன்ஸ் அதெல்லாமே நெக்ஸ்ட் வச்சாலும் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா செஷன் டைமிங் வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஷெட்யூல் வந்து ஐ டெல் டு போஸ்ட் இட் ஆன் ஆல் குரூப்ஸ். எல்லா குரூப்ஸ்லையும் வந்து ஷெட்யூல் போஸ்ட் ஆகிடும். பட் ஷெட்யூலோட டைமிங் என்னது 6 டேஸுக்கு மட்டும். 6 டேஸுக்கு மட்டும் இட் வில் பி 6:30 to 8. only for 6 days. Okay.